விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். இன்று மரக்காணம் பகுதியில் எந்தெந்த இடங்களில் முதல்வர் ஆய்வு செய்ய இருக்கிறார்? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன? விரிவான தகவல்கள் ராஜசேகர். அதாவது டீசல் புயல் நேற்று முன்தினம் நள்ளிரவு கரையை கடந்த நிலையில் மரக்காணம் பகுதியில் சற்று இதன் தாக்கம் அதிகரித்தே காணப்பட்டது. ஆங்காங்கே மரங்கள், மின்கம்பங்கள், குடியிருப்பு இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகினர். இந்த நிலையில பார்த்தோன்னா நேற்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில பல்வேறு அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று நேரில் ஆய்வு செய்து வந்தனர். இந்த நிலையில பார்த்தா இன்று காலை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மரக்காணம் பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து வந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா மரக்காணம் அடுத்த மந்தவாய் புதுக்குப்பம் என்ற பகுதியில பேரிடர் புயல் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். மேலும் அங்கு இருந்த பொதுமக்களுக்கு சில போர்வைகள், உடை மற்றும் உணவு ஆகிய வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் தலைமையில. மேலும் அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட அந்த இடத்துல சரியான பாதுகாப்பு இருக்கா, சரியான உணவு எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் வழங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டறிந்தார். நன்றி ராஜசேகர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.